நம்மில் பெரும்பாலானோருக்கு சேமிப்பிற்கு ஒரு வங்கி கணக்கு, கடனை கட்ட ஒரு வங்கி கணக்கு, சம்பளத்திற்கு ஒரு வங்கி கணக்கு என ஏகப்பட்ட கணக்குகள் இருக்கும். இதையெல்லாம் நிர்வகிப்பதே பெரும் தலைவலியாக மாறிவிடும். இதற்கிடையே வங்கி நம்பரை மாற்றாமல் வங்கி கணக்குகளை வங்கிகளுக்கு இடையே மாற்றிக்கொள்ளும் வசதி இப்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மத்திய ரிசர்வ் வங்கி தனது பேமெண்ட்ஸ் விஷன் 2028 திட்டத்தை வெளியிட்டது. நாட்டின் நிதி சூழலை மாற்றியமைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதே இதன் நோக்கமாகும். இதன் மூலம் வங்கிக் கணக்குகளின் செயல்பாடு மற்றும் சர்வதேச பரிவர்த்தனைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நமது நாட்டில் வாடிக்கையாளர்களால் கிட்டத்தட்ட வங்கிக் கணக்குகளை மாற்றவே முடியாது. சம்பளம், மானியங்கள், இஎம்ஐக்கள், காப்பீட்டுத் தொகைகள் என பல விஷயங்கள் நமது வங்கிக் கணக்குடனேயே இணைந்திருப்பதால் ஒரு வங்கிக் கணக்கை மற்றொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றவே முடியாது. இதனால் அப்படியே காலப்போக்கில் பல வங்கிக் கணக்குகள் வந்துவிடுகிறது. ஒவ்வொன்றுக்கும் நாம் ஆண்டுதோறும் பராமரிப்பு கட்டணம், டெபிட் கார்டு கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. இதுபோல பல வங்கிக் கணக்குகள் இருப்பதால் அதை ட்ராக் செய்வதே பொதுமக்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் இதை சரி செய்ய ரிசர்வ் வங்கி புதிய பேமெண்ட் ஸ்விட்சிங் சர்வீசஸ் தளத்தை உருவாக்குகிறது. இந்த தளத்தில் பொதுமக்கள் தாங்கள் கட்ட வேண்டிய அனைத்து கட்டணத்தையும் ஒரே இடத்தில் நிர்வகிக்கவும் வங்கிகளுக்கு இடையே தடையின்றி மாற்றிக்கொள்ளவும் உதவும். அதாவது உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கில் சம்பள கணக்கு இருக்கிறது, இன்னொன்றில் வீட்டு லோன் இஎம்ஐ, மற்றொன்றில் வாகன கடன் இஎம்ஐ என பிரித்து இருந்தால் அனைத்தையும் ஒரே இடத்தில் நிர்வகிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகளை வங்கிகளுக்கு இடையே மாற்றிக்கொள்ளும் வசதியும் வரும் என தெரிகிறது. அதாவது இப்போது நாம் செல்போன் நம்பரை மாற்றாமலே மொபைல் நெட்வொர்க்கை மாற்றிக்கொள்ள முடிகிறது. அதே போல வாடிக்கையாளர்கள் தங்கள் நிதி பரிவர்த்தனைகளில் தடங்கலின்றி வங்கிகளை மாற்ற முடியும். இது அவர்களுக்கு அதிக கட்டுப்பாட்டையும் வழங்கும். இதுபோல பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை இது கொண்டுள்ளது. மேலும் விரைவான மற்றும் மலிவான சர்வதேச பண பரிமாற்றங்கள் தொடர்பாகவும் சில முக்கிய பாயிண்டுகள் உள்ளன. இது எல்லை தாண்டிய கட்டணங்களில் உள்ள ஒழுங்குமுறை மற்றும் தொழில்நுட்ப தடைகளை நீக்க ரிசர்வ் வங்கி அமைப்புகளை மறு ஆய்வு செய்கிறது. மேலும் இந்தியா தனது பேமெண்ட் உள்கட்டமைப்பு G20 நாடுகள் நிர்ணயித்த சர்வதேச தரநிலைக்கு இணையாக மாற்றுகிறது. வெளிநாட்டு பரிவர்த்தனைகளில் ஏற்படும் தாமதங்களை இது குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது வணிகங்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் நன்மை பயக்கும், வெளிப்படைத்தன்மையும் மேம்படுத்தும் என்கிறார்கள். இந்த சீர்திருத்தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிக ஆப்ஷன்களை வழங்குகிறது. மேலும் வங்கிகளுக்கிடையே போட்டியை அதிகரிக்கும். போட்டி அதிகரிக்கும் போது எப்போதும் வாடிக்கையாளர்களுக்கே அது நன்மையாக இருக்கும் சூழலில் இதிலும் நமக்கே அதிக நன்மை கிடைக்கும் என்கிறார்கள் வல்லுநர்கள்.